என்னோட பையனுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால நல்லாவே தூங்கியாச்சு. இன்னைக்கு எழுந்ததே லேட்டு தான். அலாரம் என்னமோ ஒரு 5 தடவை அடிச்சிருந்திருக்கு போல. நான் பாட்டுக்கு அதை தட்டி விட்டுட்டு நல்லாவே தூங்கிட்டேன். கிச்சனுக்குள்ள வரும்போதே ஒரு 7:30 மணி போல இருக்கும். ஹஸ்பண்ட்க்கு எப்படி லஞ்ச் சமைக்கணும் இல்லையா, ஸோ அதனால கடகடன்னு முட்டையை வந்து பாயில் பண்ண போட்டுட்டேன் முட்டை கிரேவி வைக்கிறதுக்காக. முட்டை கிரேவிக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அவசரத்தில் இஞ்சி பூண்டு வந்து உரிக்கல, ஸோ அதனால இடிச்சு சேர்த்துருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளியாக அரைச்சி சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கரம் மசாலா தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிட்டு உப்பு சேர்த்து விட்டுருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட முட்டையை அதில் சேர்த்துடலாம். 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மெத்தியை சேர்த்துக்கலாம். தனியாக பச்சைப்பயிறு வேற வேக வச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அதையுமே தாளிச்சு விட்டுட்டு பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து அம்மா வடகம் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட்க்கும் லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. நாளைக்கு vlogல பார்க்கலாம்.